ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங் எந்திரிச்சோன்னே பிளாக் டீ குடிச்சிட்டு குக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி டே எனக்கு ரொம்ப ஸ்லோவாக ஒரு மாதிரியாக தான் இருந்தது. பிகாஸ் பிஃபோர் டே நியூஸ் வந்து அப்படி இருந்துச்சு. ஏர் இந்தியா ஃப்ளைட் கிராஷ் ஆனிச்சு. அதே மாதிரி போரூர் டிஎல்எஃப்ல அந்த மெட்ரோ பில்டிங்கும் விழுந்துருச்சு. இந்த ஏர் இந்தியா ஃப்ளைட் போய் ஒரு ஹாஸ்டலில் கிராஷ் ஆகி அங்கே இருக்க பீப்புள் எல்லாமே இறந்துருக்காங்க. ஆல்சோ இந்த போரூர் டிஎல்எஃப்ல இருக்க மெட்ரோ பில்டிங் வந்து ஒருத்தருமே இறந்துட்டாங்க. ரீசெண்டாக காஷ்மீரில் ஹனிமூன் போன கப்பிள்ஸை கூட டெரரிஸ்ட் வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க. இந்த நியூஸ் எல்லாமே நான் நினச்சி ரொம்பவே மனசு கஷ்டமாக இருந்தது. அந்த பீப்புள்ஸ் எல்லாமே நினச்சிருக்க மாட்டாங்க இல்லையா, நம்ம லைஃப் அவ்வளோதான், இதோட முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நினச்சிருக்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ட்ரீம்ஸ் இருந்திருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு கோல்ஸ் இருந்திருக்கும். அது எல்லாமே முடிஞ்சு போச்சு இல்லையா. லைஃப் ரொம்பவே அன்பிரடிக்டபிளாக இருக்குது. ஸோ நமக்கு எதுவுமே அப்படி நடக்கலை, நடக்கவும் கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்துட்டு காடுக்கும் யூனிவர்ஸ்க்கும் ரொம்பவே தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். இப்படிப்பட்ட அன்பிரடிக்டபிள் லைஃப்பில் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்காம சண்டை போட்டுக்கிட்டு பொறாமப்பட்டுக்கிட்டு இருந்து என்ன பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ அதனால எல்லாருமே ஹாப்பியாக ஹெல்த்தியாக பீஸ்ஃபுல்லாக லைஃப்பை லீட் பண்ணுங்கள். இந்த அன்பிரடிக்டபிள் லைஃப்பில் இருக்கிற வரைக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி வாழுங்க. அதுதான் நான் சொல்லுவேன்.